அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியாவது நியூசிலாந்த கண்ட்ரோல் பண்ணிடலான்னு பார்த்தா, அவங்களும் ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் எடுத்தாங்களே! இப்படி வந்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு நியூசிலாந்தோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு நியூசிலாந்துக்கும், இந்தியாவுக்கும் நடக்கிற 2வது T20 மேட்ச்ல நம்ம இந்தியா டாஸ் வின் பண்ணி டியூவலா இருக்கு. அதனால நம்மளே பவுலிங் பண்ணிருவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க. கான்வேவும், செய்ஃபர்ட்டும் நல்லா தான் வந்து ஆரம்பிச்சாங்க. 4 ஓவரு 40 ரன்னுக்கு மேல எடுத்து அதிரடியா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. என்னப்பா பவர் பிளேக்குள்ள விக்கெட் எடுக்கணும்ப்பா. இல்லன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும்னு நெனைக்கும்போது, அப்பதாங்க ஹர்ஷித் ராணா இருந்துகிட்டு, "பேசாம இருங்க. நான் எதுக்கு இன்னைக்கு டீம்ல வந்திருக்கேன்? விக்கெட் எடுக்க தானே வந்திருக்கேன். அதுவும் கான்வேவோட விக்கெட்ட நான் எடுக்காம இருப்பேனா?" அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்தவுடனே கான்வேவோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்லே வருண் சக்கரவர்த்தியோட பால்ல இசான் கிசானுக்கு கேட்ச் குடுத்து, சைஃபர்ட்டும் அவுட் ஆயிட்டாருங்க. சரி 2 விக்கெட் போயிடுச்சுல அப்படின்னு நெனைக்கும்போது, அப்பதான் ரச்சின் ரவீந்திராவும், பிலிப்ஸும் நல்ல ஒரு இன்னிங்ஸ குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க 2 பேரும் எப்படி அதிரடி காட்டுறோம்ன்னு பாருங்கன்னு சொல்லி 2 பேருமே 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு விளாசி தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல நாங்க ஸ்பின்னர்ஸோட பால்லயும் அடிப்போம், ஃபாஸ்ட் பவுலர்ஸோட பால்லயும் அடிப்போம்ன்னு சொல்லிட்டு பாரபட்சம் பார்க்காம அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னப்பா இவங்கள இப்படியே அடிக்க விட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா போயிரும். எப்படியாவது இவங்களோட பார்ட்னர்ஷிப் உடைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் நம்மளோட குல்தீப் யாதவ் வந்து ரொம்ப அழகா பிலிப்ஸோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே இருந்துகிட்டு அவரோட பங்குக்கு டேரி மிச்சலோட விக்கெட்ட வந்து எடுத்தாருங்க. ஆனா என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் போனாலும், ரச்சின் ரவீந்திரா மட்டும் நின்னு, என்னால முடிஞ்ச அளவுக்கு விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தாருங்க. இவரோட விக்கெட்ட எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது தான், குல்தீப் யாதவ் இருந்துகிட்டு, நானே இவரோட விக்கெட்டை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா சாப்மனோட விக்கெட்ட வந்து எடுத்தாரு. சரி அப்புறம் நியூசிலாந்த கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைக்கும்போது, சாண்ட்னர் இருந்துகிட்டு, நான் கேப்டன்மா அவ்வளோ ஈஸியா விட்டுருவேனா? நானும் எப்படி விளையாடுறேன்னு பாருங்கன்னு சொல்லி, அவரோட பங்குக்கு அவரும் அதிரடி காட்டிட்டாருங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து வந்து 20 ஓவர் முடிவுல இன்னைக்கு 208 ரன் வந்து எடுத்திருக்காங்க. உண்மையிலே இது ஒரு ட்ரிக்கியான டார்கெட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். டியூலா இருக்கிறனால நம்ம ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, ஈஸியா விக்கெட்ட விட்டு குடுக்காம விளையாண்டாலே இந்த மேட்ச வந்து ஜெயிச்சிடலாம். ஆனா பேட்டிங்ல என்ன பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க வந்து தெரியும். இன்னும் இந்த மேட்ச ஈஸியா வின் பண்ணணும் அப்படின்னா, நம்ம நியூசிலாந்த வந்து ஒரு 200 ரன்னுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம். ஆனா எப்படி அடிச்சாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் விக்கெட் போய்க்கிட்டே இருந்தாலும், நாங்க வந்து ஸ்கோர்ல கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, எப்படியோ ஒரு நல்ல டார்கெட்ட இந்தியாவுக்கு எதிரா வந்து குடுத்துட்டாங்க. நம்ம இந்தியா பவுலிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பேட்டிங்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், நியூசிலாந்தோட பேட்டிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.